ஃபோனடிக்ஸ் பிரியர்கள் அத்தனை பேருக்கு வணக்கம். ஃபோனடிக்ஸ் விரும்பி படிக்கிறவங்களுக்கு வணக்கம். இது வந்து மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து நம்ம ஃபோனடிக்ஸ்ங்கிற ஒரு பாடம் போயிட்டுருக்குது அப்படிங்கிறது தெரியும். எஜுகேஷன் கேட்டகரியில் வரும், அது நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து நம்ம பியூ அதாவது வொவல்ஸ் கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். நம்ம அதில் பியூ வொவல்ஸ் பார்த்துட்டோம், டிஃப்தாங்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து கான்சனன்ட்ஸ் தான் இந்த பார்ட் 4ல் பார்க்க போகிறோம். ஆமாம், இது ஃபோனடிக்ஸ் பார்ட் 4 இது. சரியா? இது நீங்கள் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு திருப்பி இதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எளிதாக ஃபீல் பண்ணிங்க. வில் பி ஃபீலிங் வெரி ஈஸி. இதில் இந்த கான்சனன்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒரு 6 வகைகளாக பிரிக்கின்றோம் இந்த கான்சனன்ட்ஸை. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். இந்த கான்சனன்ட்ஸ் என்னென்ன சவுண்டு வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம ஃபோனடிக்ஸ் சிஸ்டத்தில் உள்ள நம்ம வந்து இன்றைக்கி பார்ட் 4 தான் இது பார்க்குறோம். இதில் ஒரு முதல்ல நம்ம ஹைலைட்ஸ்லாம் பார்த்துருவோம். இன்றைக்கி இது கான்சனன்ட்ஸ் அப்படிங்கிறது 24. அந்த கான்சனன்ட்ஸ் அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம இந்த ப்ளோசிஸ் 6, the fricatives 9, the affricates 2, the nasals 3, the lateral 1, the semivowels 3. இதுதான் இன்றைக்கி நம்ம ட்ரில் பண்ண போகிறோம். இந்த கான்சனன்ட்ஸ் எப்படி இருக்கும், இந்த ஃப்ரிகாட்டிவ்ஸ் எப்படி இருக்கும், இந்த ஆஃப்ரிகாட்ஸ் எப்படி இருக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அதெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும். இது கான்சனன்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோனடிக்ஸ் சிஸ்டத்தில் உள்ள இது மெய் ஒலிகள் அப்படிங்கிறது. ஃபோனடிக்ஸ் 2ஆக பிரிக்கிறோம். அதில் வந்து வவல்ஸ் பிரிக்கிறோம், அடுத்து கான்சனன்ட்ஸ் பிரிக்கிறோம். இப்போ கான்சனன்ட்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இதை பாருங்கள். இப்போ அந்த ப்ளாசிஸ் 6 இருக்கு இல்லையா, அதில் பாருங்கள் என்னென்ன சவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதுதான் மொத்தம் 6. There are 6 sounds in the plosives. அதில் ப அப்படிங்கிற சவுண்ட், புங்கிற சவுண்ட், அடுத்தது அப்படிங்கிற சவுண்ட், அடுத்து டுங்கிற சவுண்டு, குங்கிற சவுண்டு, குங்கிற சவுண்டு. அதுதான் அந்த 6 ஆர் தேர் இன் plosives. ஃப்ரிகாட்டிவ்ஸில் 9 இருக்குது. அதெல்லாம் பார்த்தா நம்ம டாப்பிக்கில் அங்கே பாருங்கள். ஸ் அப்படின்னு ஒன்று, ஸ் அப்படின்னு ஒன்று, வின்னு ஒன்று, அடுத்து ஃபுன்னு ஒன்று, அடுத்தது இது என்னது ரவுண்டாக போட்டு க்ராஸ் பண்ணியிருக்கு இல்லையா, இது என்னென்னு கேட்டிங்கன்னா த் அப்படிங்கிற சவுண்ட். அந்த பாருங்கள் தண்டர் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா, அது மாதிரி இது என்ன ஒரு ரவுண்டாக க்ராஸ் பண்ணி ஒரு கொம்பு ஒன்று ஹார்ன் ஒன்று இருக்கு இல்லையா, அது து. அதாவது தீஸ், அது ஸ்பெல்லிங் வந்து டிஹெச் தான் யூஸ் பண்ணுவோம், ஆனால் தின்னு தான் உச்சரிக்கணும் அப்படிங்கிறது. இது என்னது ஒரு பேக் ஹுக் மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஷ் அப்படிங்கிற சவுண்டு. இந்த எஸ்ஹெச் வருது இல்லையா, ஷொக்கேஸ் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்கோம். அந்த இஷ்ங்கிற சவுண்டு தான் இந்த பேக் ஹுக் மாதிரி இருக்கிறது. இது என்னது தமிழில் நூனா மாதிரி இருக்கு இல்லையா, ரூ அல்லது நூ மாதிரி இருக்குது. இதுவும் ஒரு இஷ் தான். இந்த டிஐஓ அப்படின்லாம் வந்து அது ஷுக்கரம் இல்லையா, ஷுங்கிற சவுண்டு தரும் இல்லையா, அந்த சவுண்டு அது ஷ். அதுமாரி ஹுங்கிறது சி, அதுதான் அதே சவுண்டு தான் ஹனி. அந்த ஹனி அப்படிங்கிறது ஹுன்னு வருது இல்லையா, அது. அதே மாதிரி இந்த ஆஃப்ரிகாட்ஸ் அப்படிங்கிறது 2 சவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன சவுண்ட் பாருங்கள், ச் அப்படிங்கிற சவுண்டு, அடுத்து ஜி அப்படிங்கிற சவுண்டு. சியர்ஸ் இன்னொரு வாட்டி பார்த்துக்குவோம். இந்த ஆஃப்ரிகாட்ஸ் 2 அப்படியா ஜிங்கிறது. இந்த பாருங்க D3 அப்படின்னு இருக்கு இல்லையா, இது ஜி. சற்றே குறைய இங்கிலீஷ் அல்ஃபபெட்டில் ஜே வரும். அப்புறம் இந்த டி போட்டு எஃப் மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அது சி கிடச்சிடும். அது என்ன அல்ஃபபெட் வரும்னு கேட்டிங்கன்னா CH இல்லையா, ச் அப்படின்னு வருது இல்லை. அது மாத்திரம் இல்லை, சில சமயங்களில் வந்து டியூ அப்படிலாம் போகிறது மாதிரி நெச்சர்னு போட்டிங்கன்னா NATUREலாம் வருது இல்லையா, அந்த டியூ நேட்டியூர்னு சொல்கிறது இல்லை நம்ம. ஆக இந்த CH மட்டும் வராது இந்த ச் சவுண்டுக்கு. இன்னும் சில லெட்டர்ஸ்லாம் வரும், அது அப்புறம் நம்ம பார்ப்போம். அடுத்து நோசல்ஸ், அதையும் பார்த்துருவோம். இப்போ இங்கே பாருங்கள், நோசல்ஸ் 3 தான் அது இந்த முக்கால வர்ற சவுண்டு அப்படிங்கிறனால தான் நோசல்ஸ் அப்படின்னு வந்தது. நம்ம இல்லையா, அந்த நம்மெல்லாம் வந்து வித்தவுட் நோஸ் வி கான் டெலிவர் த சவுண்ட். தட்ஸ் வை இட் இஸ் கால்டு நோசல்ஸ். யூ சி, நான் மானிட்டர் அப்படின்னு அப்படிங்கிறதுக்காக ஒரு வேர்டு எழுதியிருக்கோம். அதுமாதிரி நர்ஸ் இன்னுன்னு ஆரம்பிக்குது இல்லையா, அதனால எழுதியிருக்கோம். இது பாருங்கள், இதில் வந்து பிகின் பண்ண முடியாது, இனிஷியலாக வராது இந்த சவுண்டு. இது என்னது என் மாதிரி போட்டு லேசாக கீழே எடுத்துன்னு நீங்கள் அது அப்புறங்க NG, அந்த ஈயை விட்டுருங்க, அந்த NG இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலாக அது இங்கிலீஷ் கிடையாது, இங்கிலீஷ் தான் அது. அந்த ன்னு வரும் இல்லையா நம்ம தமிழில், அதுதான் இந்த சவுண்டு தான் அது. அப்போ ஓகே. அப்புறம் அந்த லேட்ரல் அப்படின்னு ஒன்று, அதில் நல்ல வேலை ஒரே ஒரு சவுண்டு தான் இந்த லேட்ரல் அப்படிங்கிறது. அது எல்லு தான். இந்த சவுண்ட் வந்து அந்த எல்ங்கிற ஒரே ஒரு அல்ஃபபெட், அந்த அல்ஃபபெட்டில் உள்ள எல் அப்படிங்கிற லெட்டர் மட்டும்தான் இது யூஸ் ஆகும். அது அப்படிங்கிறது. அது கூட அந்த ஃபோனடிக்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனும் கூட அந்த எல் ஸ்மாலர் எல் அப்படி தான் வரும். அது அப்படிங்கிறது.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் செமி வவல்ஸ் அப்படின்னு இருக்கா. ஆமாம், இதான் அந்த கான்சனன்ஸில் உள்ள அந்த கடைசி பகுதி. இந்த செமி வவல்ஸ் அப்படிங்கிறது 3. அது என்னென்ன இருக்குது பாருங்கள். டபிள்யூ இருக்குல்ல, அதை ஸ்லாஷ் போட்டிங்கன்னா விங்கிற சவுண்டு. அந்த விங்கிறது அழுத்தி சொல்லணும். ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட்ஸ் வருது அந்த விங்கிறது. ஆமாம், நம்மலாம் வந்து அது சாதாரண வாட் அப்படிங்கிறோம், வாட்ச் அப்படிங்கிறோம். அப்படி சொல்லக்கூடாதுங்கிறாங்க, வாட்ச் அப்படிங்கிறோம். ஐயா, இந்த வின்னு ஒன்று ஏற்கனவே இருக்குது இல்லையா, அது வி போட்டு அது உச்சரிக்கக்கூடாது இல்லை. அதுதான் அந்த சவுண்டு. அது அந்த விங்கிறது கொஞ்சம் நல்லா அழுத்தி வரும். இது வந்து இனிஷியலாக தான் வரும். இது வந்து உங்களுக்கு மீடியல்லாம் அந்த இடையிலையோ அதுமாரி கடைசியிலையோ எல்லாம் வராது. இந்த சவுண்டு இது பிகினிங்கில் தான் வரும். நம்ம அப்படிங்கிற சவுண்ட் இது. இந்த மாதிரி ரிவாள் அப்படின்னு போட்டுருக்கோம் பாருங்கள். இந்த பெரும்பாலும் லைக்லி இட் இஸ் ப்ரொனவுன்ஸ்ட் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். இந்த அழுங்கிற மாதிரியான உச்சரிப்பு வரும். அது அப்புறம் பார்க்கலாம் நம்ம. ஆனால் அருன்னு தெரியுது ரிவார். இது இனிஷியல் மட்டும் தான் வருமா, இல்லை மீடியல்லையும் வரும், அதுமாரி ஃபைனல்லையும் வரும். அதுமாரி இங்கே பாருங்கள், ஜே போட்டு புள்ளி வச்சுருக்குது ஜின்னு. அது தப்பாக புரிஞ்சிடக்கூடாது நம்ம. இது என்ன சவுண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யானா போட்டு புள்ளி வைக்கிறோம்லையே அந்த சவுண்ட் ஈங்கிற சவுண்டு இது. இந்த யானா போட்டு புள்ளி வைக்கிறோம்ல அந்த சவுண்டு தான் இந்த இது. ஆனால் அது தப்பாக ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜே மாதிரி இருக்கும், எஜ்ஜு கிடையாது. அது ஈ தான். அது யாட்ச், இந்த யூ, இந்த யுவாள் அப்படிலாம் ஒய் ஆரம்பிக்கிற நீங்கள் எந்த ஒரு சவுண்டாக இருந்தாலும் அதுக்கு இதுதான் இந்த சவுண்ட். இந்த உங்களுக்கு கரெக்ட் தான் போகணும். அதுதான் ஈ. ஆக இந்த கான்சனன்ஸில் வந்து 24ல் வந்து இந்த ப்ளாசிஸ் 6 என்னென்ன வடிவங்கள் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த ஃப்ரிகாட்டிவ்ஸ் 9 எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த ஆஃப்ரிகாட்ஸ் 2 என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த நாசல்ஸ் 3 அது என்னென்ன இருக்குன்னு பார்த்துருக்கோம். இந்த லேட்ரல் 1 எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். அதுமாதிரி இந்த செமி வவல்ஸ் அது ஒரு 3 அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில வேர்டெல்லாம் எடுத்து இங்கிலீஷ் வேர்டு அல்ஃபபெட்லாம், அதாவது ஸ்பெல்லிங்லாம் எடுத்து அது எப்படி ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம கான்சனன்ஸ் இப்போ எல்லாம் படிச்சுட்டு வரோம் இல்லையா. நீங்கள் லாங் ஷார்ட்டில் இது கம்ப்ளீட்டாக பார்த்தா தான் உங்களுக்கு பார்க்க முடியும். அதனால் ஒன்று ரன்னிங்கில் விட்டால் கூட நீங்கள் பார்க்க முடியாது. நான் எப்படியோ ஸ்ட்ரைட்டாக வச்சு தான் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கேன். இப்போ இது இட்ஸ் நாட் ஸ்டில் இட்ஸ் மூவி. இல்லை கான்சனன்ஸ் 24ல் வந்து இந்த ப்ளாசிஸ் ஃப்ரிகாட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க. திருப்பி சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. சில அந்த வேர்டெல்லாம் நம்ம எழுதி அந்த வேர்டெல்லாம் வந்து எப்படி அது மாறுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம. அப்படி பார்த்தா தான் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து அந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் ரோட்டில் ஓட்டினா தான் நீங்கள் முழுசாக நீங்கள் அந்த வெஹிக்கிளை கற்றுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் சில ஸ்பெல்லிங், அதாவது சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதி இங்கிலீஷ் அல்ஃபபெட்டில் எழுதி அது டிரான்ஸ்கிரிப்ஷன் எப்படி வருது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஸ்டே டியூன்ட். இங்கே பாருங்கள், இப்போ அது தண்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா. இது THUNDER அப்படிங்கிறது அல்ஃபபெட், அது ஸ்பெல்லிங். இது வரைக்கும் எப்படி எழுதுறது த, அப்புறம் அப்புறம் ட, அப்புறம் தண்டர் உச்சரிச்சிங்கன்னா தண்டர் அப்படின்னு வரும். சரி, அடுத்து பாருங்கள், கிரியேஷன் அப்படின்னு ஒரு வேர்டு போட்டிருக்கேன்னா இது இங்கிலீஷ் அல்ஃபபெட். இது அதாவது CREATI ஸ்பெல்லிங். இதை நீங்கள் உச்சரிக்கிறதுக்கான இது எதுன்னு கேட்டிங்கன்னா அது ஏன்னு போட்டிருக்கோம். கிரியேஷன். ஆக்சுவலாக இது கண்ட்ரி டு கண்ட்ரி இது வேரி ஆகும் இந்த சவுண்ட்லாம். ஏன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி ஏஷியன் கண்ட்ரி எல்லாம் அது கிரியேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆக அந்த கிரியேஷன், அந்த பேஹுக் மாதிரி பார்த்தீங்களா, அது கிரியேஷன். அதுமாதிரி ப்ரிலிமினரி அப்படின்னு ஒரு வேர்டு இங்கிலீஷ் ஸ்பெல் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அது எப்படி அது வருது பாருங்கள். ஆல்மோஸ்ட் சிமிலர் டு இங்கிலீஷ் அல்ஃபபெட். ப்ரிலிமினரி இந்த மட்டும்தான் மாறுது இல்லையா. அதில் இந்த ஒய் போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ஸ்பெல்லிங். அதெல்லாம் இந்த எல்லாம் ஸ்பெல்லிங். அது இது சவுண்டு ப்ரிலிமினரி அப்படிங்கிறது. அது மாதிரி நீங்கள் சில சென்டென்ஸ் பண்ணி அப்படி கூட பார்க்கலாம். We are students அப்படின்னு பண்ணியிருக்கோம் இல்லையா. அது பாருங்கள், இது ஸ்பெல்லிங். அது We are students. அந்த வி அது எப்படின்னா அது டபிள்யூ மாதிரி இருக்கும். அது பி ஆர் பாருங்கள், இது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். வி ஆர். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு ஸ்பெல்லிங் தான். ஸ்டூடெண்ட்டாக அப்படின்னா அதில் ஒரு தப்பு நடந்திருக்கு இடத்துல. இப்போ நீங்கள் என்ன மாற்றிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதை மாற்றிருக்கேன் பாருங்கள். அது ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சிட்டு அதுமாரி இந்த ஓன்னு வருது இல்லையா, லாங் ஓவல் தான் வரும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது. இந்தியா இஸ் கிரேட் அப்படிங்கிறது சென்டென்ஸ். இது ஸ்பெல்லிங். இது இப்போ இந்தியா இஸ் கிரேட்டுங்கிறத நீங்கள் ஃபோனட்டிக்ஸ் பண்ணிங்கன்னா, ட்ரான்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்தியா. ஐ கிடையாது, இந்தியா.
இந்தியா, அந்த யாங்கிறதுக்கு பிறகு தான் அந்த ஈ போட்டு புள்ளி வைக்கணும் இல்லையா, அது இந்தியா ஏஸ். கிரேட் அப்படின்னு சொன்னால் கிரேட் அப்படின்னு தான் சொல்லுவீங்க, எய் தான் சொல்லுவீங்க, டெப்தாங்க வரும் கிரேட் அப்படிங்கிறது. இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ்லாம் நம்ம பண்ணிவிட்டு அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி நம்ம டிரான்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறதான் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்ட் 5 ஃபோனடிக்ஸ் அப்படின்னு தான் மிஸ் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம். இதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், முதல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ. திஸ் இஸ் மகேந்திரன் ஃப்ரம் மகேந்திரன் குளோபல் டிவி.